ஹலோ காய்ஸ், இன்னைக்கு உஷியோ அண்ட் டோரா எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே யாரோ ஒருத்தங்க நம்ம நாக்கமுராவை கொண்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா ஒத்து பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவோட உடம்புல ஏகப்பட்ட காயம்லாம் இருக்கா. அந்த மாதிரி நிலமையிலையும் நம்ம ஹீரோ கொண்டு போகிறான். அந்த கனவு நாக்கமுராக்கு வர ஒரு மாதிரி அவ கடுப்பாயிரா. இதுக்கு தான் இந்த கனவு வந்துனே இருக்கும் எனக்கு. இதுக்கப்புறம் நம்ம மயக்கோட அப்பா ஏதோ ஒரு மிரர் அங்கே கொண்டு வந்திருக்காரு. அது வந்து சைனாவோட ஒரு ஆன்டிக் பீஸா. ஆனா மயக்கோக்கு அதை பார்க்கும்போது அவளுக்கும் பெருசா தெரியல. ஆனா நல்லா ஊத்து பாப்பாளா. திடீர்னு அவ பயந்து போயிடறா. ஏன்னா அதுல ஏதோ ஒரு விஷயத்த அவ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். அம்மா என்னம்மா ஆச்சு? அதுவா, எனக்கு இந்த மிரர் வந்து பிடிக்கல. அப்புறம் அங்க நாக்கமுரா வரா. அங்க நம்ம மயக்கோட அப்பா அம்மாவும் திரும்பவும் வேற ஒரு நாட்டுக்கு ட்ரிப்புக்கு போறாங்க. அதுவும் எதுக்கு, இந்த மாதிரி ஆன்டிக் பீஸை திரும்பவும் வாங்கணும்னு. இதே மாதிரி மயக்கோ நாக்கமுரா ஸ்கூலுக்கு போறாங்களா. மயக்கோ போற வழியில சொல்றான், எங்க அப்பா வந்து இதே மாதிரி தான்ப்பா மிரரை வாங்கிட்டு வந்திருக்காராம். அது வந்து ஆன்டிக் பீஸா. ஆமா ஆமா, எங்க அப்பாவும் அதே மாதிரி தான் ஏதாச்சும் உனக்கு கொண்டு வந்துட்டு ஆன்டிக் பீஸ் இது அப்படின்னு சொல்லிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரோட அப்பாவும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். இது ரெண்டுத்திலயும் அவங்க ரெண்டு பேரை மாத்த முடியாது. ஹே மயக்கோ, உங்க அப்பா அம்மா தான் இப்போ இல்லல, நான் ஏன் உன்னோட வீட்டுல ஸ்டே பண்ணக்கூடாது? அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம்ப்பா, படம் பார்க்கலாம், ஒன்னா பேசலாம். இந்த மாதிரி விஷயங்களை சின்ன வயசுல அவ பண்ணிருப்பா. அதெல்லாம் அவ யோசிப்பாளா? சடனா நம்ம உஷியோட ஞாபகம் என்ன ஆச்சு? எதுக்கு உன்னோட முகம் வாடி போகுது? உஷியோவா, எதுக்கு நீ அந்த டைரக்ஷனுக்கு கொண்டு போற? நான் வந்து ஏதோ ஒன்று யோசனை இருக்கேன். அதுவா, நானே உஷியோ பத்தி தான் யோசிக்கிறேன். ஏன்னா உஷியோ வந்து ஒரு ஹெல்த்தியான பையன். என்னன்னு தெரியல, ரீசெண்டா அவன் ரொம்ப லாங் ஆப்சென்ட் ஆகுறான். நீ நோட் பண்ணியா? அவன் ஏதோ ஒன்று பண்ணட்டும், எனக்கு கவலை இல்ல. இப்படி இவ சொல்றதுதான், ஆனா உண்மையிலேயே அவ கவலைப்படுறான். ஒரு மாதிரி அவ உம்மன் தான் இருக்கா. மத்தவங்களும் கேக்குறாங்க, ஆமா நாக்கமுரா என்ன ஆச்சு? ஆனா அதுக்கு அப்படின்னு தான் ஒரு பதில் அவ சொல்றா. இதே மாதிரி 2-3 கேள்வி அவங்க கேட்குறாங்க. பேன் கேக்குள்ள என்ன இருக்கு, சீடியை நீ பாத்தியா? எல்லாத்துக்குமே நாக்கமுரா அப்படின்னு தான் பதில் சொல்றா. இல்லையா அவங்களுக்கு புரிஞ்சு போயிட்டு இவ உஷியோ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான்னு. என்ன உன்னோட காதலன் உஷியோ இங்க இல்லைன்னு கவலைப்படுறியோ? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள அங்க ஒரு 2 சீனியர் பசங்க வருவாங்க. ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம்ல, பெயிண்டிங்கால ஒரு யோக்காய் ஹன் பண்ணுமே, அந்த பசங்க தான் இவங்க. அவங்களும் நம்ம உஷியோக்கு ஏதோ ஒரு மேகசினை காட்டலான்னு வந்திருப்பாங்க. ஆனா உஷியோ அங்க இல்ல. போகும்போதும் அந்த பொண்ணு சொல்றா, ஏய் நீ ஒண்டிதான் உஷியோவை பத்தி நிறையவே கவலைப்படுற போல. இதை கேட்டோடனே கிளாஸே கலாய்க்குது. அங்க அவ இல்லைன்னு சொல்றா. மத்த பொண்ணுங்களும் மைக்கோ கிட்ட சொல்றாங்க, ஏய் நீ தான் அவளை சமாதானம் பத்தணும்னு நினைக்கிறேன். பாரு, அவ காலையில இருந்தே இப்படிதான் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கா. அங்க இருக்கிற பசங்களும் அதே மாதிரி தான் உஷியோ இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்காங்க. அதனால மைக்கோ, உன்னால ஏதாச்சும் பண்ண முடியுமா? அங்க மைக்கோவும் அவகிட்ட போய் சொல்றா, ஹேய் நான் வந்து நம்ம உஷியோட வீட்டுக்கு போக போறேன், நீ என்ன வரியா? ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஒன்னும் அவனை நினைச்சு கவலை இல்ல. சரி ஏதோ ஒண்ணு, நான் வந்து போகிறேன், அதனால நீ வரியா? சரி வரேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க உஷியோ இல்ல, அப்பா ஒண்டிதான் இருக்காரு. ஆமா உஷியோ வந்து ரொம்ப நாளா வரல. உஷியோ இருக்கானா? உஷியோவா, நான் மறந்தே போயிட்டு அவங்க கிட்ட சொல்றதுக்கு. உஷியோ எங்களோட ரிலேட்டிவ பார்க்க போயிருக்கான் ஒரு எமர்ஜென்சியா. இடத்துக்கு நான் தான் போகணும். அதுக்கு பதிலா அவனை அமுச்சு வச்சிருக்கேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு அங்க எதுவுமே ஆகாது. அவன் சேஃப் அண்ட் சவுண்டா வீட்டுக்கு வந்துருவான். அப்படியா? எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. என்னது அப்படியா? சைடு மைக்கும் ஓடி வராளா. அங்க இப்பதான் அங்க மைக்கோ கிட்டேவ சொல்றான், வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியம் தான். ஏன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் அவன் சொல்லி இருக்கலாம்ல, அவனோட ரிலேட்டிவ்க்கு என்ன பிரச்சனையோ அது வந்து எனக்கு தெரியல. இந்த மாதிரி நான் ஒரு எமர்ஜென்சி போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அவன் குறைஞ்சா போயிடுவான். அவனால நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன். போனா நீ கவலைப்பட்ட அதுதானே? இல்ல நான் உனக்கு கவலைப்படல. இப்படி இவங்க பேசுறாங்களே, இதனால நம்ம ஹீரோக்கு அங்க தெரியுது யாரோ ஒருத்தங்க என்னை பத்தி பேசுறாங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அங்க ஃபுட் அவங்க தராங்க. அதை சாப்பிடும் போதே டோரா சொல்லுது, அந்த ஹாம்பர்கரை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஏன்னா அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு போன வாட்டி. அவங்க 2 பேரும் கேக்குறாங்க, ஆமா உஷியோ என்ன உண்மையிலேயே நாளைக்கே போறியா என்ன? ஆமா நாளைக்கே போகணும், ஏன்னா நான் வந்து இந்த ஸ்கூலு மற்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படியா? அப்பனா ஓகே தான். அப்பனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்புறம் அவன் வெளியில நிப்பானா. திடீர்னு தனியில நாக்கமுராவோட உருவம் தெரியுது. அதுல ஏதோ ஒரு வார்த்தையை அவ சொல்றான். நல்லா உத்து பார்த்தா மயக்கோ அப்படின்னு அவ சொல்றான். பார்த்தோன்னே உடனே ஓடி போய் அவங்க 2 பேர்கிட்ட கேக்குறான், ஆமா இந்த மிரரை பத்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு. இதனாலேயே அவங்க மவுண்டனுக்கு கொண்டு போறாங்க. அங்க ஒரு வயசான எல்டர் ஒன்னு இருக்கான், அதால உனக்கு உதவியை பண்ண முடியும். அங்க அவங்க 2 பேரும் கத்தி சொல்றாங்க, நாங்க தான் காமியாச்சு, நாங்க தான் வந்திருக்கோம். புரியுது, ஆனா அதுக்கு நீங்க இந்த அளவுக்கு பலமாலாம் கத்த தேவையில்ல. கொஞ்ச நேரத்துல அவர் வந்து பீஸ்ட் ஸ்பியரை நோட் பண்ணுவாரா, அதனால அவரு பயந்துச்சுன்னு ஓடுறாரு. எல்டர் என்ன ஆச்சு உனக்கு தெரியலையா என்ன? உன் பக்கத்துல இருக்கிறது பீஸ்ட் ஸ்பியர், அது ஒன்னே மேல பட்டா அவ்வளவுதான் நம்ம காலி. ஏன்னா அதை உருவாக்குனதே அதுக்கான பர்பஸ் தான். எந்த யோக்காயா இருந்தாலும் அதால அழிக்க முடியும். அட இருங்க, நம்ம உஷியோனும் உங்களை கொல்றதுக்கு வரல. ஆனா அவரு கேட்கவே இல்ல. ஒரு கட்டத்துல நம்ம டோராவை அது பாக்குமா. பல காலம் வாழ்ந்த இந்த யோக்காய் இதுங்களுக்கு டோராவை பத்தி நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் தான் அது அமைதியாகுது. அங்க உஷியோவும் என்ன விஷயம் சொல்றானா, எல்டர் ஒரு முறையும் பயப்படுது. தவறி கூட அந்த எல்டர் மேல பீஸ்ட் ஸ்பியர் படக்கூடாது
முடியாதுன்னு. பட்டா காலி. விஷயம் சொல்லும் போது இப்பதான் அங்க புரியுது என்ன விஷயம்னு. பல காலமா இந்த மிரர் வழியா பாக்குற அந்த விஷயத்த பண்ணதே இல்ல. அதனால நான் வந்து இதை ட்ரை பண்ணி பாக்குறேன். இது வேற நம்ம கமிஹச்சியோட ரெக்வஸ்ட். சோ நான் இதை ட்ரை பண்றேன். மாதிரி அது ட்ரை பண்ணு அங்க என்ன ஆச்சுன்னு இப்பதான் காட்டுறாங்களே. நம்ம மயக்கம் நாக்கமுறா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களா, அதை வந்து சாப்பிடலான்னு அவங்க போவாங்க. இது எல்லாத்தையுமே கண்ணாடி வழியா ஏதோ ஒண்ணு பார்த்துன்னு இருக்கு. கண்ணாடி உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வருது. அதேதான் இந்த எங்கான பொண்ணுங்க, இவங்க தான் எனக்கு வேணும். உஷியோ பத்தி அவ யோசிப்பாளா. அங்க மயக்கம் சொல்றான் வந்து உஷியோக்காக நீ கவலைப்பட வேணாம், ஏன்னா அவன் நல்லா தான் இருப்பான். 3வது படிக்கும் போது என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல. ஞாபகம் இருக்கு. டைம்ல என்ன ஆயிருக்கும்னா நம்ம மயக்கம் நாக்கமுறா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. ஆனா ஒரு டாகி அப்படியே தூக்கின்னு போயிடும். அந்த டைம்ல உஷியோக்கும் இது தெரிய வரும். ஆனா உஷியோ அவளைக்கும் அந்த விஷயத்த பெருசா கண்டுக்கல. நாக்கமுறா என்ன யோசிச்சானா உஷியோ வந்து கண்டுக்க மாட்டான் அப்படின்னு தான் யோசிச்சா. நைட்டே ஆயிடுது. உஷியோவை இன்னமும் காணும். எல்லாருமே ஒரு பக்கமா உஷியோவை தேடினாங்க. எங்கேயுமே உஷியோவை காணும். அங்க இருக்கிற எல்லாருமே பதறி போயிட்டாங்க உஷியோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. அப்புறம் நான் தேட போனேன்னா அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது உஷியோ நம்மளுக்காக அந்த விஷயத்த போராடி எடுக்க போனான்னு. உங்க உஷியோ கிட்ட ஓடி வரா. இதை பார்த்து அது கடிக்க வருமா. மிஸ் நம்ம உஷியோ நடுவுல வரான். இதனாலேயே அந்த அதிர்ச்சியில அங்க நாக்கமுறா அப்படியே மயங்கி போயிடா. அங்க உஷியோவும் வெறப்பா நிப்பானா. அதை பார்த்து அந்த டாகி அப்படியே ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம நாக்கமுறாவை அவன் கொண்டு போவான். இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லயும் பார்த்திருப்போம். நாக்கமுறா நீ வந்து கவலைப்படாத, உஷியோ நல்லா தான் இருப்பான், கண்டிப்பா பிரச்சனைனா அவன் வருவான். இப்படி இவங்க பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் அதிர ஆரம்பிக்குதா. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அதுக்கு காரணம் அந்த மிரர் தானே. குழந்தை ஏதோ ஒரு யோகாய் வதா. அங்க மயக்கோ தள்ளி விட்டுறா. இதனால மயக்கோவை அது கொண்டு போயிது. இதெல்லாம் தான் நடந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இப்பதான் உஷியோக்கே புரியுது. இந்த மாஸ்டர் இது வந்து ஒரு கியோ மாஸ்டர். இது எதனால உருவாயிருக்கும்னா ஒரு பையனா ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா. அதனால பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் மேஜிக்னால அது உருவாச்சு. சீக்கிரம் நான் வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணும். அட இரு நான் உன்னை அனுப்பி விடுறேன். எதுக்கு அவசரம்? நான் உன்னை அனுப்புறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா நீ அங்க போனா நீ சீக்கிரமா அங்க இருந்து வர மாதிரி இருக்கும். மிரர் மேல இருக்கிற இந்த வாட்டர் இது வந்து ஹாட்டா இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும். அது ஒண்டி இல்லாம போச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க உள்ளே மாட்டிப்பீங்க. அதனால உங்ககிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஒரே அடியில அதை கொல்லணும். எங்களுக்கு புரியுது. இதே மாதிரி டோராவும் நம்ம ஹீரோவும் உள்ள போறாங்க. ஏகப்பட்ட கண்ணாடி இருக்கு. எது வழியா அந்த வீட்டுக்கு போகணும்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ சடனா ஒரு லைட் வந்து அப்பியர் ஆகுமா. வழியா அவங்க போறாங்க. அதுதான் கரெக்டான கண்ணாடியும். நாக்கமுறாவும் அழுதுன்னு இருப்பா. அவளுக்கு எதுவுமே புரியல. ஆமா யாரு இவங்க? உன்னை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா இங்க ஒரு பொண்ணு மறைஞ்சு போனாலே அவ எது வழியா மறைஞ்சு போனா. இதுக்கு காரணம் இதோ இந்த கண்ணாடி தான். இதை கேட்டோடனே நம்ம டோராவும் அப்படியே குதிக்குதா. நாக்கமுறாவும் அப்படியே குதிச்சரா. ஆமா உனக்கு என்ன பைத்தியமா? நீ வந்து எதுக்கு வந்த? இல்ல நானும் வரணும். ஏன்னா நான் வந்து ப்ராமிஸ் பண்ணேன் அவளை நான் பாத்துக்கிறேன்னு. அதனால அவளோட பொறுப்பு என் கிட்டயும் இருக்கு. அதே மாதிரி அந்த மாஸ்டரை நான் தான் பார்த்தனே. இதே மாதிரி அவங்க பறந்து போறாங்க. அங்க முன்னாடி தான் அந்த கியோ மாஸ்டரும் இருக்கு. மரியாதையா அந்த பொண்ணு கூட. இதே மாதிரி அங்க கத்திக்கினே வராங்களா. அது சம பெரிய உருவமா அது ஏகப்பட்ட புழு மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை அது பரப்பி விட அது நம்ம ஹீரோவோட உடம்புலயும் டோராவோட உடம்புலயும் ஒட்டிக்குது. ஆனா டோரா அதோட பவரை வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. மரியாதையா அந்த பொண்ணு கூட. இதே மாதிரி டோரா கத்திக்கினே போதா. அங்க உஷியோ கேக்குறான். ஆமா டோரா என்ன வந்து நீ ரொம்ப டிஃப்ரெண்டா ஆக்ட் பண்ற. இப்ப அது ஒன்றும் முக்கியம் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ என்ன நான் அவளை காப்பாத்தணும். அதே மாதிரி டைமும் நம்மளுக்கு இல்ல. சீக்கிரமா நம்ம போகணும். இல்லைன்னா இங்கேயே வாழ்க்கை முழுக்க மாட்டிப்போம். டோரா செம்ம வேகமா கொண்டு போகுது. நம்ம உஷியோவும் கரெக்டான வாய்ப்புக்கு வெயிட் பண்றான். கரெக்டான வாய்ப்பு வரும்போது ஒரே ஒரு விட்டு தான் போறான். அந்த மாஸ்டர் காலி. இதே மாதிரி மயக்கோவை அவங்க காப்பாத்துறாங்களா. அங்க போகும்போது நம்ம நாக்கமுறாக்கு லைட்டா முழி போகுது. உஷியோ இது நீ தானா? நீ வந்துட்டியா? மயக்கவும் சொல்றான். உஷியோ நீ வந்துட்டியா? ஆமா உஷியோ நீ வந்துட்ட. இந்த மாதிரி உன்னோட முகத்துல திரும்பவும் அந்த காயம் எல்லாம் இருக்கு. ஆமா நான் வந்துட்டேன். டோராவும் சொல்லுது நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உங்களை மத்த யோகாய் சாப்பிடணும்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல. இப்படி சொல்லிட்டு அங்க டைம் ஆகுதுன்னு அவங்க போயிடுறாங்க. இந்த சைடு நாக்கமுறாவும் யோசிக்கிறான். என்னால அந்த விஷயத்தை இவகிட்ட சொல்ல முடியாது. அங்க மயக்கவும் அதே தான் யோசிக்கிறான். ஏன்னா அந்த இடத்துல மயக்கோவை ஒண்ணுமே இல்லாம தான் டோராவும் நம்ம உஷியோவும் தூக்கின்னு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த நான் எப்படி இவகிட்ட சொல்றது? இதை நினைச்சு அவங்க 2 பேரும் கத்துறாங்களா. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.